கடந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில அமலாக்கத்துறை எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள் மீது பிஎம்எல்ஏ சட்டத்தின் கீழ் போட்ட வழக்குகள் மொத்தம் 193. இதுல எவ்வளவு கேசஸ்ல கன்விக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 2. இந்த தகவலை நாம சொல்லலைங்க, ஒன்றிய நிதித்துறையே சொல்லியிருக்கு. இப்ப புரியுதா அமலாக்கத்துறையோட லட்சணம் என்ன அப்படின்னு? தி ப்ராசஸ் இஸ் த பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது இது போன்ற பொய்யான வழக்குகளை போட்டு அவங்கள ஒண்ணு அச்சுறுத்துறது, ஜெயில்ல போட்டு அலக்கழிக்கிறது, அப்படி இல்லையா அவங்கள தங்கள் பக்கம் இழுத்து கொண்டு பிஜேபி வாஷிங் மிஷின்ல முக்கி மனித புனிதர்கள் ஆக்கி அவங்க கூட்டத்தோட சேர்த்துக்கிறது. இதுதான் மோடி அரசாங்கத்துடைய மாடஸ் ஆபரண்டி. இந்த 193 கேஸ்ல 2 பேர் தான் கன்விக்ட் ஆயிருக்காங்க. ஆனா எவ்வளவு பேர் பிஜேபி வாஷிங் மிஷின்குள்ள போயிட்டு வந்திருக்காங்க? இந்த தகவலையும் ஒன்றிய நிதி அமைச்சகம் கொடுத்தா நமக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும். என்ன சொல்றீங்க?